ஆனந்தி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துலாம். இன்றைக்கான ப்ரோமோவில் 3 சகல பாய்ஸும் சேர்ந்து பயங்கரமாக வந்துட்டு தெறிக்க விட்டுட்டாங்க. விஜய், நிவின், குமரன் 3 பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக வேறு லெவலில் இருந்துச்சு. இதே மாதிரி அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து விஜய் காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வர விடாமல் பசுபதிக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்து விஜய் காவேரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி வந்து பசுபதியை பார்த்ததுமே வந்துட்டு அந்த டைமில் கரெக்டாக விஜய்க்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. விஜய் அந்த பசுபதி கிளம்பிட்டான், நீங்கள் கரெக்டாக அந்த ரோட்டில் போனீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்ல அதே இன்ஃபர்மேஷனை குமரனுக்கும் கொடுப்பாங்க. மாமா இப்போ தான் பசுபதியை பார்த்தேன், அவன் வந்து எங்களை போட்டு தள்ளுறக்கு வேண்டி போட்டு கொடுக்குறக்கு வேண்டி போலீஸை கூட்டிகிட்டு வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். இப்போ தான் வந்து அந்த கணபதி ரோட்டில் போயிட்டுருக்கான், நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அவனை பிடிச்சிடலாம், விஜயும் அவனை தேடி தான் போயிட்டுருக்காருன்னு சொல்ல நான் இப்போவே போகிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குமரனும் கிளம்பிடுவார். குமரன் வந்து அதே இன்ஃபர்மேஷனை நிவின்கிட்டையும் சொல்லிடுவார். நிவின் ஒரு பக்கம் பைக்கில் தேட, குமரன் ஒரு பக்கம் பைக்கில் தேட, விஜய் காரில் தேடன்று பயங்கரமாக அந்த ஊரே வந்துட்டு வர கரெக்டாக வந்துட்டு குமரன் கையில் வந்து பசுபதி சிக்கிடுவார். போட்டு குமரன் வந்து வெளுன்னு வெளுத்துருவார். உடனே பசுபதிக்கு கோவம் வந்துடும். ஏன்டா நீ ஒரு டெய்லரு, நீ என்ன கை வைக்கிறியா, உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, இதெல்லாம் நீ எங்கேருந்துடா பழகுன, அந்த விஜய் ரவுடி பையங்கிட்டு இருந்து தானே பழகுன, வாயெல்லாம் பூச்சினி, உனக்கு இவ்வளோ வாய் வந்துருச்சு, இவ்வளோ திமிர் ஏறிடுச்சா, உன்னெல்லாம் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குமரனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பசுபதி ஓட பார்ப்பான். கரெக்டாக அந்த டைமில் விஜயும் வந்து பிளாக் பண்ணிடுவான் பசுபதியை. உடனே திரும்பி பார்த்தோன்னே நிவின் ஒரு பக்கம், குமரன் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம்னு 3 பேரும் வந்துட்டு ரவுண்டு கட்டி பசுபதி நின்னோன்னே பசுபதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இவனுங்களை எதிர்த்து கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிக்க முடியாது, எதிர்த்தோம்னா அடி வாங்குறது உறுதி, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுவானுங்க. இவனுங்க கிட்டேருந்து இப்போதைக்கு எஸ்கேப் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுங்கிறத முடிவு எடுத்துக்கலான்ட்டு ஒரே ஓட்டமாக பிடிக்க ஆரம்பிச்சிருவார். இவன் பசுபதி ஓட நினைக்கிறத வந்துட்டு இவங்க கெஸ் பண்ணவே மாட்டாங்க. பசுபதி எப்படியும் நின்றுவான், அவனை பிடிச்சி இழுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு விஜயும் பிளான் பண்ணிகிட்ருக்க. கரெக்டாக வந்துட்டு பசுபதி ஓட ஆரம்பித்தோன்னா பின்னாடியே 3 பேரும் துரத்திட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் ஒரு சந்து கேப்பில் வந்துட்டு பசுபதி எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். 3 பேரும் மாங்கன்னு தேட கிடைக்கவே மாட்டார். அந்த சந்துக்குள்ளேயே ஒளிஞ்சிட்ருக்கிறத ஆனால் 3 பேர்த்துக்கு கண்டே பிடிக்க முடியாது. நல்லா போய் பதுங்கி ஒளிஞ்சிருவார். உங்களுக்கெல்லாம் இருக்குடா, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை இப்படி கேவலமாக ஒளிகிற அளவுக்கு என்னை தள்ளிட்டீங்கல்ல, உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், 3 பேர் ஒன்று சேர்ந்துட்டிங்களா, உங்கள் குடும்பத்தெல்லாம் நான் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு வெறி கொண்டு பேசிகிட்டு இருப்பார். அந்த டைமில் விஜய் வந்து குமரன்கிட்டே நிவின்கிட்டே சொல்லுவார், அந்த ஆள் எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டான்னு நினைக்கிறேன், இவனை எப்படி இந்த ரோட்டில் தான் இருப்பான், இல்லைனா இந்த ஏரியாவை தாண்டி அவன் போக முடியாது, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இவனை தேடி கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. கரெக்டாக வந்து அங்கே காவேரி வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. மயக்கம் போட்டுட்டு ஒரு மாதிரி தனியாகவே வந்துட்டு மேனேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து விஜய்க்கு காவேரி கால் பண்ணி, எனக்கு திரும்ப மயக்கம் வர மாதிரியே இருந்துகிட்ருக்கு, நீங்கள் சீக்கிரமாக வாங்க விஜய், எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு விஜயும் காவேரி வந்து அர்ஜென்ட்டாக என்னை வர சொல்கிறேன், நான் போய் காவேரியை பார்க்கணும், நீங்கள் பண்ண உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் நிவின், குமரன், உங்களை நான் என்ன நினைக்கிறதுனே தெரியல, எனக்கு சொந்த பிரதர் இருந்திருந்தாங்க கூட இந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல நிவினும் குமரனும், இதுக்கெல்லாம் எதுக்கு பிரதர் நீங்கள் நன்றியெல்லாம் சொல்கிறீங்க, இது எங்களோட கடமை, நீங்களும் காவேரி சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது, உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது எங்களோட கடமை பொறுப்பும், அதுக்காக நாங்கள் எங்கே என்ன வேணும்னாலும் பண்ணுவோம், நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலி தான், நீங்கள் நன்றியெல்லாம் சொல்லி தயவு செய்து எங்களை பிரித்து பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நிவினும் சொல்லுவார், ஆமாம் பிரதர், நீங்கள் ஏன் இவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிறீங்க, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்க வரைக்கும் தான் இவனுங்கெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுவானுங்க, நம்ம இப்போ ஒட்டுக்கா சேர்ந்தோன்னு பார்த்தீங்களா தெரிச்சு ஓடினதை, இதே மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஒட்டுக்கா இருக்கணும், அப்போ தான் யாராலையும் நம்ம கை வைக்கவே முடியாது, இனி மேற்கொண்டு இவன் கை வைக்கணும்னா நம்ம மேலே கண்டிப்பாக யோசிப்பான், நீங்கள் எதுக்கும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க, நீங்களும் காவேரி ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய், ரொம்ப தேங்க்ஸ் நிவின், நீங்கள் 2 பேருமே இவ்வளோ பெருந்தன்மையாக எல்லாத்தையும் பேசுவீங்க, பெருந்தன்மையாக எடுத்துக்குவீங்கன்னு நினைக்கவே இல்லை, நீங்கள் எல்லாருமே என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கீங்கன்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன், இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக, சரி காவேரி அர்ஜென்ட்டாக வர சொல்கிறான், நான் ஈவினிங் உங்களை மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் இவன் கிடைக்கிறானான்னு பாருங்கள், இல்லைனா இவனுக்கு என்ன பண்ணணும், என்ன வழிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுவார். உடனே காவேரி போய் மீட் பண்ணது, காவேரி என்னாச்சுடி, உனக்கு என்னாச்சு, நல்லா தானே இருந்தேன், மயக்கம் வருதுன்னு சொல்கிறேன், இப்போ ஓகேவா, எல்லாம் ரெடி ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க அப்போ எனக்கு மயக்கம் வந்துச்சு, ரொம்ப வந்து டயர்டாகவும் கிடினஸாகவும் இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வரணும், உங்களை பார்க்கணுன்னு ஒரு மாதிரியே தோணிக்கிட்டே இருந்துச்சுங்க, அதுவும் போக பசுபதி வேறு நீங்கள் தேட போயிருந்தீங்க, அங்கே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு ரொம்ப யோசிச்சு பயந்துக்கிட்டே இருந்தேன், அதனால தான் விஜய் உங்களை கூப்பிட்டேன், இப்போ நான் ரெடி ஆகிட்டேன், உங்களை பற்றி யோசிச்சிட்டே இருந்தனாலே என்னன்னு தெரியல மயக்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த டைமில் எதுவுமே டீப்பாக யோசிக்காத காவேரி, எதையுமே ஃப்ரீயாக விடு,
டீப் திங்கிங், ஓவர் திங்கிங்லாம் பண்ணினா கண்டிப்பாக அது உனக்கு செட் ஆகாது. கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு ஆர்வக்கோளாறாக எதுவும் யோசிக்காமல் கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பார்த்துக்கோங்க நானும் வந்துட்டு ஆர்வக்கோளாறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆயிரும். உங்களை நினச்சது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயையோ இப்படியெல்லாம் பேசி ரொம்ப எமோஷ்னலாக பேசி என்னை டச் பண்ணாத. இப்போ நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ எங்கங்க திரும்பியும் கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை காவேரி பசுபதி எஸ்கேப் ஆகிட்டான். அவனை 3 பேருமே சேர்ந்து பிளாக் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்துட்டு கேவலமாக ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டானா இல்லை வந்து கொடைக்கானலுக்கே போயிட்டானான்னு தெரியல. அவனை தேடி கண்டுபிடிக்காம விடவே கூடாது. கண்டிப்பாக வந்துட்டு வெண்ணிலா மாமா கிட்ட இருந்தோ இல்லை வெண்ணிலா கிட்ட இருந்தோ நம்மளுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரப்போகிறதில்ல. அவங்களால எதுவுமே ஆக போகிறதில்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசுபதி தாங்கிறது அவன் வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வர முடியும். அதுக்கு தான் நாங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டுட்ருக்கோம். குமரனும் நிவினும் எவ்வளோ தூரம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க தெரியுமா? அவங்களாம் இந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பசுபதி வந்து விஜய்க்கு கால் பண்ணுவார். என்னடா உனக்கெல்லாம் பெரிய ஹீரோன்னு நினப்பா, 3 பேரும் பெரிய ஹீரோங்க மாதிரி என்னை துரத்தி பிடிக்க பார்க்குறீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்துட்டு பயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்கள் எதுக்கிட்ட பயப்படணும்? தப்பெல்லாம் பண்ணது நீயே, அது போக எங்களை பார்த்து ஓடி ஒளிஞ்சது நீயே. உனக்கே இந்த அசிங்கம்லாம் இல்லாதப்போ எங்களுக்கு என்னடா பயம்? நீ மட்டும் என் கையில் கிடச்ச அவ்வளோதான், சட்னி ஆகாமல் நீ விடவே மாட்ட. நானும் சரியான கொலவெறியில் இருக்கேன். நான் மட்டும் கிடையாது, நாங்கள் 3 பேருமே வந்துட்டு கொலவெறியில் தான் இருக்கோம். உன்னை மட்டும் கையில் கிடைச்சா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இனி உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? அது போக நான் இப்போ எதுக்கு உனக்கு கூப்பிட்டேங்கிறத நல்லா கேட்டுக்கோ விஜய். ரொம்ப ஆடாத, நீ பெரிய ஹீரோ மாதிரி. நீ ஒரு ஜீரோ ஆக போகிறது சீக்கிரமாக நடக்க தான் போகுது. வெண்ணிலா மாமாவை வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். வெண்ணிலாவோட மாமாவே முடிக்கிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. அந்த ஆளை வந்துட்டு தீர்த்து கட்டுறதுக்கு ஆளை ரெடி பண்ணிட்டேன். அது போக நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போய் வெண்ணிலாவையும் போட்டு தள்ள போகிறேன். வெண்ணிலா இருக்கனால தானே இவ்வளோ பிரச்சனை. வெண்ணிலாவை போட்டு தள்ளிட்டேன்னா அந்த பழி பூரா மொத்தமும் உன் தலையில் வந்துடும். நீ தலைமறைவாக இருந்தேனாலும் எப்படியும் வந்துட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே உன்னை கண்டுபிடிச்சி உள்ளே தள்ளிடுவாங்க. அதுக்காக தான் வெண்ணிலாவை நிரந்தரமாக வந்துட்டு அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கும் வந்துட்டு ஆளுங்களை ரெடி பண்ணிட்டேன் ஹாஸ்பிட்டலில். நீ அங்கே போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லாமே நடந்துடும். இதுக்கு மேலே நீ எங்ககிட்ட வாலாட்டவே கூடாது. நீயாக இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தில் எவனாக இருந்தாலும் சரி, பசுபதினாலே அந்த ஒரு தனி பயம் வரணும். உனக்கெல்லாம் பயம் காட்டுறதுக்கு வேண்டி தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தயவுசெய்து அப்படியெல்லாம் பண்ணிடாத பசுபதி. உன்னை காலில் வேணும்னாலும் விழுகிறேன். வெண்ணிலா எந்த பாவமும் பண்ணாதவன். வெண்ணிலாவோட மாமா உனக்கு என்ன பாவம் பண்ணார்? நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற பிரச்சனையில் எனக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனையில் நீ அடுத்தவங்களை பழி வாங்குறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம். என்றைக்குமே வந்துட்டு அது ஆகவே ஆகாது. நீ பண்ண பாவத்துக்கு நானும் சேர்ந்து பாவத்தை அனுபவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடாத. என்ன பிரச்சனைனாலும் நம்ம 2 பேரும் பேசியே தீர்த்துக்கலாம். என் குடும்பம் கூட இதில் இன்வால்வே ஆகாது. நானே எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கிறேன். தயவுசெய்து வெண்ணிலாவோட மாமாவை எதுவும் பண்ணிடாத. அதே மாதிரி வெண்ணிலாவே எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்கிறத நான் கேட்கணுன்னா நான் சொல்கிறத நீ கேளு. என்னை டிஸ்டர்ப் பண்ணணுன்னோ இல்லை என்னை தேடணுன்னோ, என்னை தேடி கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சு எல்லா பழியும் என் மேலே போட்டு நீ நிரந்தரமாக இருக்கணும்னோ அந்த மாதிரி எந்த ட்ரையும் நீ பண்ணக்கூடாது. ஏதாவது கேள்விப்பட்டேன் இல்லை நீயாக இருந்தாலும் சரி, அந்த டெய்லர் பையனாக இருந்தாலும் சரி, அந்த நிவினாக இருந்தாலும் சரி, எவனாவது ஏதாவது ட்ரை பண்ணி என்னை கவுக்கணும்னு நினச்சிங்க, உடனே நான் சொன்னதெல்லாம் நடக்கும். அதுவும் போக வெண்ணிலாவோட மாமா இருக்கிற இடம் கண்டிப்பாக உங்கள் யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. அந்த ஆள் நிரந்தரமாக வெளியில் வர முடியாத அளவுக்கு தான் ஒரு இடத்துல வச்சுருக்கேன். அதுவும் போக வெண்ணிலாவோட கண்டிஷனும் இப்போ சரியில்லை. அவளே வந்துட்டு இன்றைக்கோ நாளைக்கோன்னு இழுத்துட்ருக்கா. அவள் முடிஞ்சாலும் இந்த சாப்டரே க்ளோஸ் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக பழி உன் மேலே வந்துடும். நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை. அதுக்காக தான் பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக இருக்கேன். நானே வந்துட்டு அந்த வெண்ணிலாவை கொலை பண்ணுற மாதிரி நீ என்னை தள்ளிடாத. அவ்வளோதான் உனக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாரு.